வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹியூமன் மிக்ஸ்டார்ட் 70/30 40 IU அப்படிங்கிற இன்ஜெக்ஷனோட முழுமையான பயன்பாடுகள் என்னென்ன, இதோட பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த இன்ஜெக்ஷனை எப்படி பயன்படுத்தணும் உள்ளிட்ட எல்லா தகவல்களை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூமன் மிக்ஸ்டார்ட் 70/30 40 IU இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் வடிவில் கொடுத்துருக்காங்க 10 ml பேக்கில். இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம்னா டைப் 1 மற்றும் டைப் 2 என இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் இது. இதில் 2 விதமான காம்பினேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா அந்த 70/30 அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஹியூமன் இன்சுலின் அப்படின்னு சொல்கிறது 30% ஆட் பண்ணியிருக்காங்க. இன்சுலின் ஐசோபேன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த 70/30ங்கிறதுக்காக அந்த விரிவாக்கம். இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். இந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னா நம்ம லிவரில் சுகரோட உற்பத்தியை வந்து அதிகமாகுது இல்லை, அதை வந்து இது சப்ரஸ் பண்ணி கம்மி பண்ணும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல சுகர் லெவல் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த சுகரை வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற அந்த கொழுப்பு மற்றும் மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தசைகளில் போய் ரீஅப்டேட் ஆகிக்கும், ஸ்டோர் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷனாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து உடம்புல கிளைசிமிக் கண்ட்ரோலை வந்து அதிக அளவு செய்யுது. சுகர் வந்தவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்தவங்களுக்கு ரெட்டினோபதி விழித்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா வலி ஏற்படும். அதை வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால தடுக்கலாம். கிட்னி டேமேஜ் அதை தான் வந்து நெப்ரோபதின்னு சொல்கிறோம். அந்த கிட்னி டேமேஜ் ஏற்படாத அளவுக்கு இது இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. நியூரோபதின்னு சொல்லக்கூடிய நரம்பு செல்கள்லாம் டேமேஜ் ஆகிறத இது தடுக்குது. டயபெட்டிக் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதாவது இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணும்போது டயபெட்டிக் வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புண்கள்லாம் சீக்கிரம் ஆறிடும். சரி, ஓகேங்க, எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இந்த இன்ஜெக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. சரி, இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது? ஏன்னா டாக்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து இது எந்தெந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்கியூட்டனஸ் என், அதாவது அப்பர் டைன்னு சொல்லுவோம். தொடையில், மேல் தொடையில் போடலாம். அப்டோமன் அப்படின்னா அடி வயிற்றில் போடலாம். அப்பர் ஆர்ம் சொல்லக்கூடிய கையோட மேல் பகுதி, அப்புறம் பட்டக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியல நம்ம உடலோட பின்பகுதி, அங்கெல்லாம் இந்த இன்ஜெக்ஷனை நம்ம போடலாம். இந்த இன்ஜெக்ஷனில் வந்து நரம்பு வழியாக போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா சதை வழியாக போடக்கூடிய இன்ஜெக்ஷன் மட்டும்தான். இந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு சரியான பயிற்சி தேவைப்பட்டுச்சுன்னா, இல்லை உங்களுக்கு சரியாக போட முடியல, எப்படி போடுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஜெக்ஷனை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த டாக்டர்கிட்டே கேளுங்க. இது எப்படி போடணும், எந்த அளவுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி முழுமையாக அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்கான ட்ரை பிளேஸில் வந்து வச்சிருக்கணும். பிரிட்ஜில் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அவே ஃப்ரம் சன்லைட், சூரிய வெளியில் இந்த இன்ஜெக்ஷன் படவே கூடாது, இல்லைனா இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் மாறிடும். ஓகே, இப்போ இந்த இன்ஜெக்ஷனோட பயன்கள் என்னென்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சாச்சு. எல்லா இன்ஜெக்ஷன் டேப்லெட்டுக்கும் ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது இந்த இன்ஜெக்ஷனுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சுகர் வந்து கம்மியாக இருக்குது, இல்லைனா உங்களுக்கு சுகரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் உடம்புல நார்மலாக ஒரு குறிப்பிட்ட அளவு சர்க்கரை இருக்கணும். ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் அந்த சர்க்கரை கம்மியாகிறவங்களோ அல்லது சர்க்கரை நோய் இல்லாதவங்களோ அதை நீங்கள் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா லோ பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் உடம்புல இருக்கிற சர்க்கரையோட அளவு ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதுவும் ஆபத்தான கண்டிஷன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இச்சிங் ஏற்படலாம். லிப்போடிஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் திக்கனிங், அந்த ஊசி போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா தோல் வந்து பார்த்தீங்கன்னா தடிச்சு போயிடும், திக்காயிடும். அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் ஏற்படலாம். எடிமா, ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம், வீக்கம். நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல வீக்கம் ஏற்படலாம். ரேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல் தோல் பார்த்தீங்கன்னா தடிப்பு தோல். இந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட உடல் எடை கூடவும் செய்யலாம். கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வார்னிங்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது, சுகர் பேஷண்ட், டாக்டர் போய் பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா அதை டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்கு ஹைப்போகிளைசீமியா, உங்கள் உடம்புல சுகர் லெவல் கம்மியாக இருக்குதா என்னன்னு டாக்டர்கிட்ட விளக்கமாக நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரத்தத்தில் பொட்டாசியத்தோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஹைப்போகலிமியான்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்லிடணும். உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் ஏதாவது, இல்லைனா கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் டாக்டர்கிட்ட தாராளமாக நீங்கள் முன்னாடி சொல்லிடணும்.
இந்த மெடிசனை நீங்கள் ப்ரெக்னன்சியாக இருந்து இதை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஆல்கஹால் குடிச்சிட்டு இந்த இன்ஜெக்ஷன் போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா எந்த ஒரு மெடிசனும் ஆல்கஹால் குடிச்சிட்டு யூஸ் பண்ணவே கூடாது. சரி, இப்போ நம்ம இந்த மெடிசனை பற்றி மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்னென்னா, நீங்கள் வேறு ஏதாவது மருந்து யூஸ் பண்ணுவீங்க வேறு ஏதோ பிரச்சனைக்கு. அந்த மருந்து வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பெயின் கில்லர் யூஸ் பண்ணும்போது, அதாவது ஆஸ்பிரின் போன்ற மருந்துகள் யூஸ் பண்ணும்போது ட்ரக் டு ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ ஒரு சிப்ரோஃப்ளாக்சிசின் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மெடிசன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதோட இது இன்ட்ராக்ட் ஆகும். அப்புறம் ஆஸ்துமாவுக்கு மெடிசன் எடுக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து யூரின் ப்ராப்ளத்துக்கு எதாவது மெடிசன் எடுக்கிறீங்க, அந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு ஏதாவது மெடிசன் எடுக்கிறீங்க, அல்லது ஆன்டி டிப்ரெஷன் மெடிசன் ஏதாவது எடுக்கிறீங்க. ஓவரால் ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து இன்ஜெக்ஷனாக நம்ம வந்து போடுறோம் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சேம் டைம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின், கிளிக்லாசைடு, கிளிமிப்ரேட் போன்ற சுகரை குறைக்கக்கூடிய மாத்திரைகள்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அது எதாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட எந்த ஒரு மெடிசன் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதோட ஃபுல் லிஸ்ட்டையும் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிடணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.